தமது விகாரை வளாகம் உள்ளிட்ட வடமேல் மாகாணத்தின் சில பிரதேசங்களை சுற்றி ஹெலிகாப்டர் ஒன்று சஞ்சரிப்பது சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளதாக நெல்லிகல ஸ்ரீ சாகல விகாரையின் விகாராதிபதி ரம்படகல்லே திலகவச தேரர் தெரிவிக்கின்றார். இது தொடர்பில் தமக்கு முன்னறிவித்தல் எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 18ஆம் தேதி குறித்த ஹெலிகாப்டர் ரிதிகம தொடம்கஸ்லாந்த ரம்பரகல்ல உள்ளிட்ட சில பிரதேசங்களில் வானில் சஞ்சரித்துள்ளது. கடந்த சில தினங்களாக தொடர்ந்து இவ்வாறு இந்த ஹெலிகாப்டர் சஞ்சரித்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு ஹெலிகாப்டர் சஞ்சரிப்பது தொடர்பில் நாம் புவிசரிதவியல் மற்றும் சுரங்க பணியகத்திடம் வினவினோம். கனியவள ஆய்வு ஒன்றுக்காகவே இவ்வாறு செயற்படுவதாக பணியகம் குறிப்பிட்டது. இலங்கையில் அனுமதி பத்திரத்தை பெற்று வான் வழியாக பூமிக்கு அடியில் காணப்படுகின்ற கனிய வளங்கள் தொடர்பில் ஆராய்வது இதுவே முதல் தடவையாகும். ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்று இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது என்பதை நான் கூறிக்கொள்ள வேண்டும். தகவல்களை பெற்று அதனை கனடாவில் ஆய்வு நடத்தி பின்னர் அவற்றை ஆஸ்திரேலிய நிறுவனம் இலங்கைக்கு வழங்கும். எனினும் விமானப்படையின் பயிற்சி பெறும் சில விமானிகளை இந்த ஹெலிகாப்டரில் பயிற்சி பெறுவதாக தமக்கு அறிய கிடைத்துள்ளதாக ரிதிகம போலீஸ் நிலையத்தின் நிலைய பொறுப்பதிகாரி அண்மையில் ஊடகங்களுக்கு கூறியிருந்தார். இது தொடர்பில் நாம் ரிதிகம போலீஸ் நிலையத்தின் நிலைய பொறுப்பதிகாரி MHM திலகவிடம் வினவினோம். රම්බඩගල්ල පන්සලට උඩින් හෙලිකොප්ටර් එකක් ගියා කියන කතන්දරේ මොකද්ද වෙලා තියෙන්නේ? ඒකේ වෙලා තියෙන්නේ එතන ඒ කට්ටිය අර ජෛව විවිධත්වයේ පිළිබඳව මේ පරීක්ෂණයක් කරනවා. කොහෙන්ද කරන්නේ? එයාපෝට් එකේ එකතුලා සීගිරියෙන් තමයි ඔපරේට් වෙන එක. මේ ආටිකල් එකේ ගිහිලා තියෙනවා මේ ඔබතුමා කියන මේ ගුවන් හමුදාවේ නියමුවන් පුහුණු කරන හෙලිකොප්ටර් යානයක් කියලා. මේක එක මොකක්ද? මේක එතකොට මේ ඔබතුමා කියපු එකක් නෙවෙයිද මේ පත්තරේ ගිහිලා තියෙන්නේ? නෑ මම කියලා තියෙනවා මෙහෙම දෙයක් කරනවා කියලා තියෙනවා. ඒක කොයි විදිහට ගම්මිය වුණාද දන්නේ නැහැ. ඒවත් කරලා තිබුණේ இந்த ஹெலிகாப்டர் இலங்கை விமானப்படையுடன் ஏதும் தொடர்புகள் இருக்கின்றதா என விமானப்படை பேச்சாளர் ஏர் கமாண்டர் அண்ட்ரூ விஜயசூரியவிடம் நாம் வினவினோம். அதற்கும் இலங்கை விமானப்படைக்கும் இடையில் எவ்வித தொடர்பும் இல்லை எனவும் வானில் சஞ்சரிப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் வசதிகளையும் விமானப்படையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த ஹெலிகாப்டர் விமானப்படைக்கு சொந்தமான ஒன்று அல்லவெனவும் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமானது எனவும் விமானப்படை பேச்சாளர் உறுதிப்படுத்தினார். இந்த ஹெலிகாப்டர் வானில் சஞ்சரிப்பது தொடர்பில் தாம் அறிந்துள்ளதாகவும் விமானப்படை பேச்சாளர் தெரிவித்தார். இதுவேளை இந்த ஹெலிகாப்டரின் சஞ்சரிப்பு தொடர்பில் பிரதேச மக்களும் நெல்லிகல ஸ்ரீ சாகல விகாரையின் விகாராதிபதியும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். என்ன நடக்கிறது என தெரியாது, கீழே உடைந்து விழுமோ தெரியவில்லை. நெல்லிகம ஸ்ரீ சாங்கல ராஜமக விகாரை கிறிஸ்துவுக்கு முன் முதல் நூற்றாண்டில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. வலகம்ப அரசனின் ஆட்சி காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டதாக கருதப்படும் இந்த விகாரையில் வரலாற்று சிறப்புமிக்க சின்னங்கள் காணப்படுகின்றன. ஹெலிகாப்டர் இந்த பகுதியில் சஞ்சரிப்பது தொடர்பில் மக்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகின்றன. அதேபோன்று இந்த சாகல புனித பூமியில் அண்மையில் புதையல் தோண்டப்பட்டிருந்தது. அவ்வழியில் பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி இருந்ததுடன் இந்த ஹெலிகாப்டரும் சஞ்சரித்தமை தொடர்பில் அதிக அளவில் பேசப்பட்டது. எனவே இங்குள்ள பெருமதி வாய்ந்த புதையல்கள் தொடர்பில் இவர்கள் ஆராய்வதாக மக்கள் மத்தியில் அதிக அளவில் பேசப்படுகிறது. யார் இதனை செய்கின்றனர்? எதற்காக? பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள கசினோ சட்டம் தொடர்பில் பாராளுமன்றத்திலும் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்புகளும் கருத்து தெரிவிக்கப்பட்டது. இந்த சூதாட்ட சட்டத்தை அரசாங்கம் நீக்கிக் கொண்டுள்ளது என்பதனை இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கூற வேண்டும். எவராவது ஒருவர் சூதாட்டம், மது, மாது என்பவற்றில் ஈடுபடுவாராயின் அவர் கீழ்த்தரமானவராக மாறுவதாக புத்த பெருமான் கூறியுள்ளார். ஜனாதிபதி இறுதி நேரத்தில் அதில் இருந்து பாதுகாப்பு பெற்றுள்ளார். என்றும் இலங்கையில் கசினோ இருப்பது உண்மை. அதனை உறுதிப்படுத்துவதற்கு பதிலாக இல்லாமல் செய்ய முயற்சிப்பார்கள் என்று நம்புகின்றோம். அதனை முற்றாக நீக்க முடியாவிடின் ஆக குறைந்தது அதனை செயற்திறன் அற்றதாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுவே மஹிந்த சிந்தனை. என்று மஹிந்த சிந்தனை புத்தகத்தில் உள்ள கொள்கைகள் அல்ல. தற்போது இருப்பது இதற்கு புதிதாக என்ன பெயர் வழங்குவதென்று எனக்கு தெரியவில்லை. அரசு அதிகாரி ஒருவரின் பெயரை இடுவதா, இல்லாவிடின் வேறு எவராவது ஒருவரின் பெயரை இடுவதா? எதிர்காலத்தில் அதனை சிந்திக்க வேண்டும். வேறு ஒரு பெயரை இந்த சிந்தனைக்கு வழங்க வேண்டும். இன்று நமது நாட்டில் மஹிந்த சிந்தனையில் உள்ள விடயங்கள் இடம்பெறுவதில்லை. ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து சென்றவர்கள் அவர்களை சீர் செய்து கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியை இந்த இடத்தில் நிலை பெற செய்ய முற்படுகின்றனர்.
24 සහ 25 දෙදින තුල විවාදයට ගැනීමට எதிர்வரும் 24 மற்றும் 25 திகதிகளில் விவாதத்திற்கு எடுக்கப்பட இருந்த பாரிய அளவிலான காசினோ சூதாட்டத்திற்கு வரி நிவாரணம் வழங்கும் வர்த்தமானி அறிவித்தலுக்கான விவாதத்தை பிற்போட உள்ளதாக அறிய கிடைக்கிறது. காசினோ சூதாட்டம் தொடர்பிலான சட்டமூலத்தை நீக்கிக் கொண்டுள்ளதாக சமூகத்தில் சில கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன. உண்மையை கூறுவதென்றால் காசினோ சட்ட மூலம் இன்னும் நீக்கப்படவில்லை. 2010 ஆண்டு நவம்பர் 10 திகதியே அரசாங்கம் இதனை நிறைவேற்றியது. அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சிகளின் இணக்கப்பாட்டுடனேயே இந்த சட்ட மூலத்தை நிறைவேற்றிக் கொண்டது. அதன் பின்னரே அண்மையில் பாராளுமன்றத்தில் இந்த 2 வர்த்தமானி அறிவித்தலையும் முன்வைத்தனர். வர்த்தமானி அறிவித்தலுக்கும் குறித்த சட்டத்திற்கும் இடையில் நேரடி தொடர்பு இல்லை. அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வர்த்தமானி அறிவித்தல்கள் தொடர்பில் 24 மற்றும் 25 திகதிகளில் பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருந்தது. காசினோ சூதாட்டத்திற்கான அனைத்து வரி சலுகைகளையும் வழங்குவதற்கான வர்த்தமானி அறிவித்தல்கள் தொடர்பிலேயே விவாதம் இடம்பெற இருந்தது. எனினும் அரசாங்கம் வரி நிவாரணம் தொடர்பிலான இந்த 2 வர்த்தமானி அறிவித்தல்கள் தொடர்பிலான விவாதத்தை தற்காலிகமாக பிற்போட்டுள்ளது. காசினோ நிலையங்கள் உருவான பின்னர் பாரிய அளவில் தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் என அரசாங்கம் கூறுகிறது. இன்று கிராமங்களில் உள்ள இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் வழங்கப்படுகின்ற தொழில் வாய்ப்பு என்ன? காசினோ சூதாட்ட நிலையங்களில் பாலியல் தொழிலில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பத்தையே வழங்குகின்றனர். இந்த காசினோ நிலையங்கள் அந்த இடத்தில் மாத்திரம் நின்று விடாது. அங்கேயே அரசியல் சதி திட்டங்களும் தீட்டப்படும். அடுத்ததாக காசினோ நிலையங்களின் உரிமையாளர்கள் படிப்படியாக நாட்டின் அரசியலில் தலையிடுவார்கள். ඔබේ ස්වාමියා බවට පත්විය හැකි හෙට දිනේදී කැසිනෝ අයිතිකාරයෝ. ඊට පස්සේ රටේ දේශපාලන තීන්දුව කරන්නේ කවුද? முதலீட்டு வேலைத்திட்டம் ஒன்றின் அடிப்படையில் கொம்பனி தெருவில் வீடுகளை இழந்தவர்கள் இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவை சந்தித்தனர். கெசினோ செயற்பாட்டாளர்களுக்கு இந்த காணியை விற்பனை செய்ய ஆரம்பித்துள்ளமையால் பிளேனி வீதி மற்றும் அதனை சூழவுள்ள பிரதேசங்களில் காணப்படும் வீடுகளை அப்புறப்படுத்தி கெசினோ மயமாக்கலை மேற்கொள்ளவே இதனை செய்துள்ளனர். உலகத்திற்கு நாங்கள் செல்வந்தர்கள் என வெளிப்படுத்துவதை விட சிறந்த குணாதிசயங்களை கொண்ட மனித வளமுடைய நாடாக வெளிப்படுத்திக் கொள்வதே சிறந்ததாகும். நாங்கள் வறுமையானவர்கள் என்ற உண்மையான தன்மையை வெளிப்படுத்தினால் குறைந்தபட்சம் இங்கு வருகின்ற நாடுகள் எம்மீது இரக்கம் கொண்டு அபிவிருத்திக்காக நிதி வழங்கும். இந்த நாட்டில் மதுவிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நடவடிக்கையை புறந்தள்ளிவிட்டு கெசினோவுக்கு முற்றுப்புள்ளியை வைக்கும் யுகத்தை இன்று வெளியான பத்திரிகைகளில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. சிறு ஏற்றுமதி பயிர் ஊக்குவிப்பு பிரதி அமைச்சர் நிஷாந்த முத்துஹெடிகம காலியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பில் கருத்து தெரிவித்தார். எனது அமைச்சு சிறு ஏற்றுமதி பயிர் ஊக்குவிப்பாகும். எனக்கு தற்போது பல்வேறு யோசனைகள் முன்வைக்கப்படுகின்றன. கருவா தடிகளை சிறிகொத்தவிற்கு அனுப்புமாறு பலரும் கூறுகின்றனர். ஏனெனில் அங்குதான் தடிகளுக்கு அதிக கேள்வி நிலவுவதாக கூறினர். ஐக்கிய தேசிய கட்சியினர் சண்டையிட்டுக் கொள்ள கருவா தடிகளையே பயன்படுத்துவர். எனவே கருவாவை பெற்றுக்கொண்ட பின்னர் எஞ்சும் தடிகளை சந்தைப்படுத்த சிறிகொத்தவுக்கு அனுப்ப முடியும் என சிந்தித்தேன். எனவே எமது கருவா ஏற்றுமதியின் தலைவராக ரணில் விக்ரமசிங்க உள்ளார். எனவே நாம் அனுப்பும் கருவா தடிகளை சண்டையிட்டுக் கொள்வதற்காக அவர்களுக்கு மத்தியில் பகிர்ந்தளிக்க வேண்டும். சிறு ஏற்றுமதி பயிர் ஊக்குவிப்பு பிரதி அமைச்சராக கடமைகளை பொறுப்பேற்பதற்காக 2 மாடுகளை விடுவிக்கும் நிகழ்வின் போதே நிஷாந்த முத்துஹெட்டிகம இதனை கூறினார். ஐக்கிய தேசிய கட்சியின் வியகம பிரதேச சபை உறுப்பினரான அமில உதயருவான் கட்சியின் உறுப்புரிமையை ரத்து செய்து கொண்டுள்ளார். 3 முறைப்பாடுகளுக்கான ஒழுக்காற்று நடவடிக்கையின் பின்னரே தான் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக அவர் கட்சிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
ஐக்கிய தேசிய கட்சியின் ஒளிக்காற்று குழுவின் செயலாளரான சட்டத்தரணி அசேந்திர சிறிவர்தனவினால் வெளியிடப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் அமில உதயருவனிற்கு எதிராக காணப்படும் முதலாவது குற்றச்சாட்டானது கடந்த 2011 ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தலின் போது கட்சியின் தலைமையகமான சிறிகொத்த மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு தலைமை தாங்கியமையாகும். பல சந்தர்ப்பங்களில் கட்சியையும் கட்சியின் தலைமைத்துவத்தையும் விமர்சித்து இலத்திரனியல் ஊடகங்களுக்கு கருத்துக்கள் வெளியிடப்பட்டமையும் அவருக்கு எதிரான இரண்டாவது குற்றச்சாட்டாகும். அதேபோன்று கட்சி மற்றும் கட்சியின் தலைமைத்துவத்தை விமர்சித்து கூட்டங்களை நடத்தியமை, தேங்காய் உடைத்து வேண்டுதல்களில் ஈடுபட்டமை அவருக்கு எதிரான மூன்றாவது குற்றச்சாட்டாகும். පාක්ෂිකයන්ගේ මතය ජනතාවට කියලා ඔවුන්ගේ හදගැස්ම හඳුනාගත්ත මහජන නියෝජිතයෝ වශයෙන් ඒ වෙනු கட்சி ஆதரவாளர்களின் கருத்துக்களை மக்களுக்கு தெரிவித்து அவர்களின் இதய துடிப்பை விளங்கிக் கொண்ட மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் அதற்காக முன்னின்ற தவறுக்காக இந்த உறுப்பினர் நிலை இல்லாமல் போனதால் நான் கவலையடைய போவதில்லை. உண்மையான ஐக்கிய தேசிய கட்சி என்பது ரணில் விக்ரமசிங்கவினதும் திஸ்ஸா ரத்நாயக்கவினதும் சொத்து அல்ல. நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சவால் விடுக்கின்றோம். அன்று சிறிகொத்தவை தாக்கியதாக கூறி ஸ்ரீநாத் பெரேரா தலைமையில் குழு ஒன்றை அமைத்து ஒழுக்காற்று நடவடிக்கையை முன்னெடுத்து பெரும்பாலானோரை கட்சியிலிருந்து விலக்கியுள்ளார்கள். ஆனால் மாத்தறையில் கருவா தடிகளால் தாக்கிய மங்கள சமரவீர உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக இதுவரையில் எவ்வித குழுவும் அமைத்து விசாரிக்கப்படவில்லை. அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை. இன்று அதிகாலை வாயு கசிவு ஏற்பட்ட பிலியந்தலை வடகெத்தர பகுதியில் உள்ள தொழிற்சாலையின் உற்பத்தி நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு மத்திய சுற்றாடல் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. குறித்த தொழிற்சாலை தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் விமல் ரூபசிங்க தெளிவுபடுத்தினார். குறித்த தொழிற்சாலையின் உற்பத்தி நடவடிக்கைகள் முதலாவதாக இடைநிறுத்தப்பட்டன. அந்த தொழிற்சாலையிலிருந்து குறித்த பகுதிக்கு மேலும் வாயு கசிவுகள் ஏற்படாதிருக்கின்றமைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்பதனை கூறிக்கொள்கின்றோம். இந்த தொழிற்சாலை குறித்து தொடர்ச்சியாக நாம் ஆராய்ந்து ஆய்வுகளை செய்து வருகின்றோம் என்பதனை பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றோம். பிலியந்தலை வடகெத்தர பகுதியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட வாயு கசிவினால் பாதிக்கப்பட்ட 30 நோயாளர்கள் தொடர்ந்தும் கல்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பிலியந்தலை வைத்தியசாலையில் 4 நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான விரிவான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள். அப்துல் கலாம், முன்னாள் இந்திய ஜனாதிபதி. உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி பலாங்குடி நகரில் நேற்று தனது பயணத்தை நிறைவு செய்து கொண்டிருந்தது. சப்ரகமுவ மாகாண அமைச்சர் பிரபாத் பானுபிரிய தலைமையில் இன்றைய வாகன தொடரணி பலாங்குடி நகரிலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்தது. தேசிய கொடிகளை ஏந்திய வாகனத்தில் இன்று சியேரா லியோன் நாட்டின் தேசிய கொடி ஏற்றப்பட்டதுடன் அந்த நாடு தொடர்பில் மும்மொழிகளிலும் விளக்கம் அளிக்கப்பட்டது. சியேரா லியோன் நாட்டின் தேசிய கொடியை சப்ரகமுவ மாகாண அமைச்சர் பிரபாத் பானுபிரிய ஏற்றி வைத்தார். பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்களின் 11வது மாநாடு மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்றது. அதன் தலைமை பொறுப்பை மலேசியாவின் அப்போதைய அரசு தலைவர் மஹதீர் முகமது ஏற்று செயற்பட்டார். 1989ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் திகதி தொடக்கம் 24ஆம் திகதி வரை இந்த மாநாடு நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் நடத்தும் 4 நாட்கள் கொண்ட முக்கோண கிரிக்கெட் தொடரின் கடைசி போட்டியில் இன்றைய முதல் நாள் ஆட்டம் ஒரு பந்து கூட வீசப்படாமல் கைவிடப்பட்டது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் டுநைட் செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். Hotline
0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.